சிக்கன் ஈரல் சாப்பிட்றது நல்லதா அப்படிங்கிறத பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம். சிக்கன் ஈரல் சாப்பிட்றது நல்லது தான். ஆனால் அதை ரொம்ப அளவாக சாப்பிடணும். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இது எதுக்கெல்லாம் நல்லது அப்படிங்கிறத பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம். இதில் புரோட்டீன், இரும்புச்சத்து, வைட்டமின் B12, வைட்டமின் A, ஃபோலேட், செலினியம், ஜிங்க், காப்பர், பாஸ்பரஸ்னு நிறைய முக்கியமான சத்துக்கள் கொட்டி கிடக்கு. இரும்புச்சத்து ஜாஸ்தியாக இருக்கிறதால ரத்த சோகை, அனிமியா இருக்கிறவங்களுக்கு இது சூப்பரான சாப்பாடு. ரத்த அணுக்களை உற்பத்தி பண்ண உதவும். 40 வயசுக்கு மேலே இருக்கிற பொண்ணுங்க, ரத்த சோகை உள்ளவங்கெல்லாம் இதை ஒதுக்கக்கூடாதுன்னு சிலர் சொல்லுவாங்க. வைட்டமின் B12 மூளைக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் ரொம்ப அவசியம். இது ஈரலில் நிறையவே இருக்கு. வைட்டமின் A சத்து அதிகம் இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. செலினியம், ஜிங்க் சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்ட உதவும். புரோட்டீனும் மற்ற சத்துக்களும் உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும். இதை எவ்வளவு சாப்பிட்டா நல்லது? சிக்கன் ஈரல் சத்து நிறைஞ்சதா இருந்தாலும் இதுல சில விஷயங்கள் அதிகம் இருக்கு. அதனால அளவா சாப்பிட்றது தான் நல்லது. சிக்கன் ஈரல்ல கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமா இருக்கிறதால 100 கிராம் ஈரலை ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு தேவையான கொலஸ்ட்ரால் அளவை விட அதிகமா இருக்கும். அதனால ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்க, இல்ல கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கிறவங்க ஈரலை சுத்தமா தவிர்த்துடணும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா சாப்பிடணும். வைட்டமின் A சத்து அதிகம் இருக்கிறது நல்லதுதான். ஆனா இதை அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டா வைட்டமின் D சத்து உடம்புல சேர்றத பாதிக்கலாம். அதனாலதான் சிக்கன் ஈரலை தினமும் இல்லைன்னா ரொம்ப அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது. கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ், கர்ப்பமாக இருக்கிற பொண்ணுங்க, இவங்க சிக்கன் ஈரல் சாப்பிட்றத தவிர்க்கணும்.